பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இதோ. பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இதோ. பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இதோ. பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே. இறையோனின் உண்மை தூதராம் முஹம்மதானவர் உலகை பிரிந்து சென்றதை அறிந்தார்களே பிலால். இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா. நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சம் உருகியே தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரை வீதியில். தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். தினமும் இதே நிலையில் அலைந்தாரை நம்பிலால். கவலை மிகுந்து வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடுமேகமாகத்தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கண்டோர் நகைக்க அங்குமை அழுதே புலம்பினார். கண்ணீர் இதே நாய் என்று மக்கள் பலரும் கோரினர். அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன். அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லுவேன். அந்த இவ்வேளை யாருக்குமே உபயோகம் இல்லை. நான் என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. அவரோ இந்துலகில் இல்லை அந்தோ என்றே கூறினார். அழுதழுதை சோகம் மீறி அயர்ந்தே தூங்கினார் பிலால். அதுபோது நபிகள் நாதர் கனவில் தோன்றியே சொன்னார். அன்பே நீர் இங்கே வாடுவதாலை நன்மை அல்லவே. அன்றே மதீனா நகரை விட்டு வந்தீரேனிலே. பழுதாகிய தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார். பழுதாகிய தூக்கம் கலைந்ததும் ஓடோடி தேடினார். பெருமானே யா ரசூலே என்று பதறியே பிலால். பெரும்பிழையே செய்த பாவியானின் என்று எண்ணியே. பெரும்பிழையே செய்த பாவியானின் என்று எண்ணியே. பயகம்பர் வாழும் மதீனா நோக்கி சென்றார் மீண்டுமே. மதீனாவின் எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவே. மகமூதர் மகளார் ஃபாத்திமாவை காண நாடினார். மகிழ்வோடு அன்னார் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாதத்தம் திலகம் ஃபாத்திமாவை என்று கூவினார். இது போலவர்கள் இல்லை என்றொரு மாது சொன்னதும் இது போலவர்கள்
மகள் இல்லை என்றொரு மாது சொன்னதும் எங்கே எப்போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார். இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார், நபியை காணவே இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். பாத்திமா ஏகினார் என்றார். இடி வீழ்ந்ததைப் போல் நொந்து நெஞ்சம் நிற்கும் போதிலே இரு கண்களும் ஹசன் ஹுசைன் விளையாடி வந்தனர். இல்லத்தின் முன்பில்லாலை கண்டு இதயம் பூத்தனர். இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மூத்தனார். படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மூத்தனார். படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மூத்தனார். பரிதாபம் இங்கே எம்மை விட்டு எங்கேதான் சென்றீர். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாகினோம். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாகினோம். பண்ணை நிகர்த்த பாங்கை கேட்க ஆவல் மீறினோம். அறிவீரோ எந்தன் அருமை நபிகள் இறந்ததன் பின்னே அடியேனுக்கு அந்த குரலின் இனிமை அழிந்து போனதே. ஆனாலும் அருமை ஹசன் ஹுசைனார் மீண்டும் கோரவே பண்போடி செய்தார் ஹசரத் பிலால் பாங்கு சொல்லவே. திரண்டார்கள் மதினா வாசிகள் அலை போல பொங்கியே. திரண்டார்கள் மதினா வாசிகள் அலை போல பொங்கியே. திருவாக பள்ளி மேடை ஏறி பாங்கை கூறினார். பிலால் பாங்கை கூறினார். பிலால் பாங்கை கூறினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أشهد أن محمدا رسول الله. தூதர் முகம்மது என்னும் பேரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கை மூச்சையாகினார். துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கை மூச்சையாகினார். பிலால் மூச்சையாகினார். பிலால் மூச்சையாகினார். பிலால் மூச்சை